ரஜினிகாந்த் சார் அப்படின்ற ஒருத்தர் வந்து மாஸ் ஹீரோன்றதெல்லாம் பின்னாடி வந்து தெரிஞ்சது. ஆனால் இந்த சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அவரை வந்து ஒரு ஹியூமருக்கான பக்காவான ஆளாக தான் பார்த்துருந்தோம். அவரோட எல்லா படமுமே ரிப்பீட்டட் வேல்யூக்கான படமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு படமும் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் தர்மத்தின் தலைவன் எடுத்துக்கோங்க. தர்மத்தின் தலைவனில் அவர் பண்ணுற அந்த ஹியூமரு, அந்த அடி அப்படின்னு வந்து நிற்கும்போது அதே மாதிரி குரு சிஷ்யனில் அதே காம்போ அப்படியே வரும். பின்னாடி அதிசய பிறவியில், அந்த அதிசய பிறவியில் வந்து அவங்க 3 பேர் யமன், அவர் சோ, அதே மாதிரி இவர் ரஜினி சார் இருப்பார். 3 பேர் சேர்ந்து ஒரு இது பண்ணுவாங்க. கிடவா நீ என்கிட்ட பேசாதே படா பெஜாரா போச்சு உங்க கூட. எனக்கு என் உடம்பு வேணும் அவ்வளவுதான். அப்படி கிடைக்கல இப்ப வைகுண்டோ கைலாசோ பிரம்மலோகம் போய் உங்களை பத்தி, உங்க ஊழல் பத்தி தொகுதியா வீதி வீதியா போஸ்டர் ஒட்டி பிரசாரம் பண்ணுவேன்.